லடாக் ப்ரிப்பரேஷனுக்காக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஐம் பிளானிங் டு ஸ்டார்ட் மை லடாக் ட்ரிப் பை மேபி செப்டம்பர் கம்மிங் செப்டம்பர் ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் வந்து நான் டீட்டெயில்டாக அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு லடாக் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் வந்து போஸ்ட்பெய்டாக மாற்றணும். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ஆக்சுவலாக ப்ரீபெய்டு தமிழ்நாடு. ஆனால் நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறனால அதுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போது அதர் ஸ்டேட்டில் வந்து அதை போஸ்ட்பெய்டாக மாற்றினீங்கன்னா அட்லீஸ்ட் 5 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம போய் பார்க்கலாம். நான் இது கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து உண்மை. பட் நம்ம அதை வந்து நம்ம ஏர்டெல் ஸ்டோருக்கு போய் தான் என்கொயரி பண்ணணும். அப்புறம் வந்து நான் அடிக்கடி என்னுடைய கேமரா இதில் வந்து ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹெல்மெட் வந்து LS2 ஹெல்மெட்டு, பயங்கர டைட்டான ஹெல்மெட். ஆக்சுவலாக எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஷுட் பி ரொம்ப டைட்டாக இருக்கணும், ஹெல்மெட் ஷுட் பி வெரி டைட். ஸோ ஒன்லி தென் யூ வில் ஹாவ் அ குட் ரைடு. அதர்வைஸ் த ஹெல்மெட் வில் கீப் ஆன் ஷேக்கிங். அதாவது கொஞ்சம் லைட்டாக வைப்ரேட்டாக இதாகிக்கிட்டே இருக்கும், லைட்டாக ஆடிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதனால் நெக் பெயின் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ரொம்ப ஆக்சுவலாக கரெக்டாக டைட்டான ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அது அடிக்கடி ஃப்ராஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த என்னுடைய விண்ட்ஷீல்டு, என்னுடைய இது அந்த கிளாஸு. ஸோ அதுக்காக நான் வந்து அதை போய் பின்லாக் போடணும். ஸோ ஏர்டெலுக்கு வந்தாச்சு. ஏர்டெலுக்கு வந்து நான் இப்போதைக்கு எடுத்திருக்க பிளான் பார்த்தீங்கன்னா 499 rupees பிளானு. ஸோ அந்த 499 rupees பிளான் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 75 GB டேட்டா கிடைக்கும். அது வந்து 5 days ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம போகணும். அதுக்கு நான் இப்போவே சிம்மு வாங்கி வச்சிட்டேன். ஸோ எனிவே எனக்கு 5 days ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து டைனமிக் ரைடர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது ஹைதராபாத்தில். இது வந்து டைனமிக் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஃபே, அப்புறம் மோட்டார் சைக்கிள் ஆக்சசரிஸ், ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பியூர் ஒரு பைக்கர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் வந்து நான் என்னுடைய மேட்டாக் ஆல்ஃபா லைட்ஸ் நான் இதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் என்னுடைய லடாக் ப்ரிப்பரேஷனுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அது வயரிங் வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இங்கே கொடுத்ததில். ஸோ அது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹைதராபாத் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் என்னுடைய ஹைதராபாத் வீடியோஸ் வந்து சென்னை டு ஹைதராபாத் வந்து வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு SD கார்டில். நான் அது வந்து சரி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம LS2 ஹெல்மெட்டில் வந்து இது இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. பின்லாக் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பின்லாக் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து 999 rupees ஆகும். அதாவது 1000 rupees கிட்ட வருது. பட் பின்லாக் வந்து என்னுடைய ஹெல்மெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. என்னுடைய ஹெல்மெட்டோடைய சைஸுக்கு அது வந்து லார்ஜு, அந்த இதுக்கு இல்லை, ஆன்டிஃபாக் இல்லை அப்படின்ட்டாரு. பின்லாக் இல்லை, பட் ஸ்டிக்கர் டைப் இருக்குது, அது வந்து 1500 ஆகும் அப்படின்ட்டுருக்காரு. இப்போ நான் பார்த்துருக்கிறது இந்த இதுதான் வந்து 1500 rupees. ஸோ இது ஃபாக் ஸ்டாப்புன்னு சொல்லி இது நல்ல பிராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவர் பார்க்குறாரு, பின்லாக் வச்சு பார்க்குறாரு. பின்லாக் வச்சு பார்த்துட்டு அந்த பின் வந்து கரெக்டாக அந்த இடத்துல உள்ளே போய் செட் ஆகலை. ஸோ அதனால் அதை திருப்பி வச்சுட்டு இப்போது இந்த பிராண்டு இதை இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. இது வந்து ஸ்டிக்கர் டைப்பு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுற ஹெல்மெட் வந்து ஹெல்மெட்டு கிளாஸ் கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். அதை கொஞ்சம் கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே புல் பண்ணிங்கன்னா வந்துடுது. ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்லாக் இது ஸ்டிக்கர் டைப் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து அந்த பீடிங்கில் இருக்க ஸ்டிக்கர் மாத்திரம்தான் ஒட்ட போகுது. ஸோ அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து எதுக்காகன்னா பின்லாக் இல்லாத ஹெல்மெட்டுக்கும் நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை நம்புங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அட்லீஸ்ட் வந்து இப்போ வர February 2022 வரைக்குமாவது இந்த இது ஆன்டிஃபாக் இருக்கும். அந்த இது அப்படி அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வேறு புதுசு தான் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஒரு ப்ரீத் விட்டால் கூட நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹிமாலயாஸில் போய் நம்ம விண்ட்ஷீல்டில் திறக்கவே முடியாது, உள்ளே தான் மூடி தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஹிமாலயாஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெதர் வந்து பயங்கர கோல்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸை வந்து திறக்கவே முடியாது, ஹெல்மெட் கிளாஸை திறக்கவே முடியாது. திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் சில்லுன்னு காற்றடிக்கும். ஆனால் மூடினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃப்ராஸ்ட் ஆயிரும். ஸோ இதை தவிர நம்ம இன்னும் வந்து ரைனாக்ஸ் எக்ஸ்பீடிஷன் சீரீஸ் நிறையா வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய அசட் என்னோடய சேனலுக்கு. ஸோ நான் இதை அடுத்துலாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த ஒரேசோ வாட்டர் ப்ரூஃப் போட் கூட நான் வாங்கியிருக்கேன், லாங் ஸ்லீவ் போட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. உங்களுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை. இதை உங்களுடைய ஹெல்ப்பு, உங்களுடைய மோட்டிவேஷன் இருந்தால் மட்டுமே என்னால் வந்து நான் இந்த லடாக்குன்ற ட்ரிப்பு, என்னோடய சோலோ ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதே நேரத்தில் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஓகே, and stay with me. And for your information, like we are going to start our Ladakh trip by maybe September 1st to September 5th. Okay, அண்ட் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எனக்கு வேறு ஏதாவது தேவையான திங்ஸ் நான் ஏதாவது வாங்கணும்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். தேங்க்யூ, பாய்.